இந்த ஆண்டு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், சிறப்பான வேலை கிடைக்கும்னு சொல்கிற அமைப்பில் வெளிப்படையாக சொல்லணும்னா இல்லை. என்னதான் 9ல் குரு வந்தாலும் அவர் வேலையை தருகிற அமைப்புகளில் வலுவாக இல்லை. 10ஆம் இடத்துல இருக்கிற கேதுனாலேங்க சின்ன சின்ன வேலைகள் அமையும், ஒரு சிலருக்கு வெளியூர் வேலைகள் அமையும், நமக்கு திருப்தி இல்லாத ஒரு வேலையில் போய் சேர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை சிலருக்கு ஏற்படலாம். அதே போல் இந்த பராபவ ஆண்டு 2026 பொறுத்த மட்டிலும் விருச்சக ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகளை முதல்ல பார்த்துருவோம். 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது, ஏற்கனவே 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். இப்போ 9ஆம் இடத்துக்கு 8ல இருந்து குரு வரார். இதில் 9ல் குரு இருக்கிற ஒரு நல்ல கிரக நிலை இருக்குது. ஆனால் மற்றபடி பிற கிரகங்களுடைய சப்போர்ட் வலுவாக இல்லை. அப்போ விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு ஓரளவு பரவாயில்ல, ஒரு சில விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். சரி, நம்ம ஒவ்வொன்றா போயிடுவோம். முதல்ல குடும்பம், பொருளாதாரம், ஆரோக்கியம் ஒவ்வொன்றா பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பொருளாதாரத்தை பார்த்துருவோம். வேலை இல்லாத நண்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல வேலை கிடைக்கும், சிறப்பான வேலை கிடைக்கும்னு சொல்கிற அமைப்பில் வெளிப்படையாக சொல்லணும்னா இல்லை. என்னதான் 9ல் குரு வந்தாலும் அவர் வேலையை தருகிற அமைப்புகளில் வலுவாக இல்லை. 10ஆம் இடத்துல இருக்கிற கேதுனாலேங்க சின்ன சின்ன வேலைகள் அமையும், ஒரு சிலருக்கு வெளியூர் வேலைகள் அமையும், நமக்கு திருப்தி இல்லாத ஒரு வேலையில் போய் சேர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை சிலருக்கு ஏற்படலாம். அதே போல் நம்ம தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்காது, அல்லது பிடிச்ச வேலை கிடைக்காது. கிடைக்கிற வேலையை காம்ப்ரமைஸ் பண்ணி ஏற்றுக்கிடுங்க. சிறப்பான வேலைன்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வேலை இல்லை. அதே போல் என்ன வேலையில் இருக்கிறவங்களுக்கு திடீர்னு வேலையிலேருந்து மாற்றம் அடையணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். ஒரு சிலர் விருப்பப்பட்டு அவங்களே ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறுவீங்க. வேலை மாற்றத்திற்கான அமைப்புகள் டிரான்ஸ்ஃபருக்குலாம் சூப்பராக இருக்குது, அது ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒரு வேலையை விட்டுட்டு அவசரப்பட்டு இன்னொரு வேலை தேடாதீங்க. வேலை கிடைச்சதுக்கப்புறம் வேலையை விடுங்க, சரிங்களா? அதே போல் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத ப்ரெஷர் இருக்குங்க. ஒரு விரக்தி மனப்பான்மையோடு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். என்னடா இப்படி போயிட்டுருக்கு வேலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும். அதனால் அன்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னா, என்ன ப்ரெஷர் இருந்தாலும் அவசரப்பட்டு வேலையை விட்டுறாதீங்க. ஒரு மனநிலையில் குழப்பம் அல்லது திருப்தி இல்லாத மனநிலையோடு தான் வேலை இருக்கும். அப்படியே தொழில் பக்கம் வாங்க. வெளிப்படையாக சொல்கிறேன், இந்த ஆண்டு பெரிய வளர்ச்சி இல்லை. அவசரப்பட்டு அளவுக்கு அதிக முதலீடுகள் போடுறது, தேவையில்லாமல் பொருளாதார ரீதியாக அகலக்கால் வச்சு இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பண்ணிங்கன்னா தொழில் ரீதியாக சின்ன சின்ன நஷ்டங்களையோ பொருளாதார பின்னடைவுகளையோ சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். எக்கனாமிக்கலாக பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு பெரிய வளர்ச்சி இல்லைங்க. நீங்கள் என்ன நினச்சாலும் பெரிய வளர்ச்சி இல்லை. அப்போ இருக்கிறத வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே தொழிலை நகர்த்திக்கிறது நல்லது. இந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடுறது, தேவையில்லாமல் பெரிய பெரிய செலவுகள் பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணுறது, கடனை வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி சொத்து வாங்குறது, இந்த மாதிரி எக்கனாமிக்கலாக ரிஸ்க் எடுக்கக்கூடியது மாதிரியான எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக பண்ணிடாதீங்க. ஏனென்றால் இந்த காலகட்டம் உங்களுக்கு பொருளாதார ரீதியான எந்த பாவகங்களும் வலுப்பெறவில்லை. ஆனால் தனாதிபதி உச்சமானதுனால குடும்பத்தை நடத்துறதுக்கு, தொழிலை நகர்த்துறதுக்கு கையில் வருமானத்தை தருவார். ஆனால் அது பெரிய வளர்ச்சிக்கான வருமானம்னு இல்லை. அப்போ லிமிட்டுக்குள்ளே முதலீடு போடுறது, தேவையில்லாத செலவுகளை குறைப்பது அப்படிங்கிறத பின்பற்ற வேண்டியது அவசியம். அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த பொருளாதார ரீதியாக இந்த கடன் தொந்தரவுகளில் இருந்தவங்களுக்குலாம் கடன் ஓரளவு கட்டுக்குள்ளே இருக்கும், தீரும்னு சொல்ல முடியாது, சரிங்களா? அளவு குறையும், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க, சொத்துக்கள் வாங்குறீங்கன்னா 1க்கு 2 முறை இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் செக் பண்ணி வாங்கிக்கிறது மிக மிக சிறப்புங்க. ஆகமத்தில் ஓவராலாக பொருளாதாரம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெரிய வளர்ச்சியில் ஒரு நார்மலான காலகட்டம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. ஏதேனும் சொத்து பத்து விற்கணும்னா இந்த காலகட்டத்தில் தாராளமாக முயற்சிக்கலாம். அதை விற்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். அதை நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அப்படியே குடும்பம் சைடு வாங்க. திருமண அமைப்புகள் நல்ல முறையில் கைகூடி வருங்க. தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம். கல்யாணத்துக்காக முயற்சிச்சுக்கிட்டு இருந்தவங்க, குழந்தை பாக்கியத்துக்கும் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குது. குழந்தைக்காக மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கும் உறுதியாக கை கொடுக்கும். குலதெய்வத்தை அல்லது இஷ்ட தெய்வத்தை மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த ஆண்டு புத்திரப்பேறு உறுதியாக உண்டு. அதே போல் அன்பு நண்பர்களே, இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் இந்த குடும்பத்தின் அந்தஸ்து உயர்றது, குடும்பத்தின் மதிப்பு மரியாதை உயர்வது, இந்த மாதிரியான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பு. தகப்பனாருக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் வீட்டில் ஒரு விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்கன்னா அதே போல் தகப்பனாரால் பிள்ளைகளுக்கும் ஆதரவு கிடைக்கும். இந்த காலகட்டம் நற்பெயர்களை பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு இந்த கௌரவங்கள் கிடைக்கும். குடும்ப ரீதியாக, இப்போ உறவுகள் ரீதியாக சில கௌரவங்கள் கிடைக்கும். ஆனால் அதே போல் உறவுகளுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டி பொறாமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால் உறவுகளோடு சின்ன சின்ன கசப்பு ஏற்படும். அதை மட்டும் பார்த்துருந்துக்கிறது நல்லது. காதல் கைகூடி வரும். அதில் இந்த ஆண்டு ஒரு நல்ல மேன்மையான ஆண்டு. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலநிலை இந்த வருடத்தில் உண்டு. ஸோ ஓவராலாக இந்த ஆண்டு உறவுகள் இது சார்ந்து பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் உண்டுங்க. அதே போல் ஆரோக்கியம்னு வரும்போது பெருசாக தொந்தரவுன்னு சொல்லிட முடியாது. ராசியை உச்ச குரு பார்க்கிறதுனால ஆரோக்கிய தொந்தரவுகள் கட்டுக்குள் இருக்கும். ஆனால் 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு எதையாவது ஒன்று தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்போ ஹெல்த்தில்
கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். அதே போல் பிள்ளைகளின் படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இல்லைனா விருச்சிக ராசிக்கார பிள்ளைகள் படிப்பில் கொஞ்சம் மந்தத்தன்மை அடைவீர்கள். அப்போ ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் தேவை, படிப்புலேயும் கொஞ்சம் கவனம் தேவை அப்படிங்கிறது தான் மைண்டில் வச்சுக்க வேண்டிய அவசியம். ஸோ ஒரு சுமாரான காலகட்டமாக தான் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு அமைகிறது. குறிப்பாக தொழில் பொருளாதாரத்தில் அகலக்கால் வைக்காதீர்கள் எனதருமை விருச்சிக ராசி அன்பர்களே. இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யுங்கள். நன்றாக இருங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.